பாரிஸ் லா ஷாப்பெல் விடி கேஷ் அண்ட் கேரி காஸ்லே கோனியஸ் விடி சூப்பர் ஸ்டோர் வழங்கும் வார இறுதி நாட்களின் மலிவு விற்பனை. வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய நாட்களில் உங்கள் இல்ல தேவை பொருட்கள் அனைத்தையும் மலிவு விலைகளில் பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றார்கள் விடி கேஷ் அண்ட் கேரி லா ஷாப்பெல் விடி சூப்பர் ஸ்டோர் காஸ்லே கோனியஸ். உங்கள் அன்புக்குரியோர் உள்ளங்களில் அழகிய பாரிஸ் நகரத்தின் நினைவுகளை நிலைபெற வைக்க அழகிய காட்சி பொருட்களை அன்பளிப்பு செய்ய விரும்புகின்றீர்களா? விரையுங்கள் லயன்னா. உங்களின் விமான, ரயில் பயணங்களுக்கு தேவையான பயணப்பைகள், டிராவலிங் பேக்ஸ், சூட்கேஸ் வேண்டிய அளவுகளில் மலிவான விலைகளில் கிடைக்கின்றன. லயானா, இலக்கம் 5, புல்வார்ட் துனா, பாரிஸ் 10, கார்தனோட் ரயில் நிலையம் முன்பாக. தமிழ் காட்சி ஊடகத்தோடு தொடர்ச்சியாக இணைந்து வருகின்ற உங்கள் எல்லோருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை தமிழ் ஊடகத்திற்கு வழங்கிக் கொள்ளுங்கள். மிக்க நன்றி. பாரிஸில் தங்க நகை பிரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம். திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும், இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ்பி ராஜு ஜுவல்லரி. 199 ரோது ஃபுபோக் சென்டோனி, பாரிஸ் 10. எஸ்பி கோல்ட் ஹவுஸ் 24 ரூகாய், பாரிஸ் 10, லா ஷாப்பெல். பிரான்சில் 2025 வரவு செலவு திட்டம் அரசாங்கத்தின் எதிர்காலத்தை தீர்மானிக்கின்றது. பிரெஞ்சு பிரதமர் பிரான்சுவா பைரோ தேசிய சட்டமன்றத்தில் அரசாங்கத்தின் 2025 வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்திருக்கின்றார். பிரான்ஸ் அரசியல் வரலாற்றில் என்றும் இல்லாத வகையில் வரவு செலவு திட்டத்தால் நாடாளுமன்றம் திக்குமுக்காடிக் கொண்டிருக்கின்றது. தற்பொழுது நிலவும் பிரெஞ்சு அரசியல் குழப்பம் என்பது 2024 ஜூலை திடீர் தேர்தலுடன் தொடங்கியது. நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோனால் நியமிக்கப்பட்ட 2வது பிரதமராக விளங்கும் பிரான்சுவா பைரோ பிரதமர் பதவியில் நீடிப்பாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இவருக்கு முன்னர் பிரதமராக நியமிக்கப்பட்டிருந்த மிஷேல் பேர்னியே 2025 வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்த வேளையிலேயே நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலம் தூக்கி வீசப்பட்டார். 90 நாட்கள் மாத்திரமே பிரதமர் பதவி வகித்தார். இப்பொழுது பெரும் பான்மையற்ற அரசாங்கத்தின் பிரதமராக பிரான்சுவா பைரோ வரவு செலவு திட்டத்தை பிப்ரவரி 3ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று சமர்ப்பித்துள்ளார். இதனை நிறைவேற்றுவதற்கு அரசியல் சாசனத்தின் 49.3 கையில் எடுத்துள்ளார். 49.3 பிரான்சுவா பைரோவை காப்பாற்றுமா அல்லது அவரை வீழ்ச்சியடைய செய்யுமா என்பது புதன்கிழமை தெரியவரும் என கருத்துக்கள் வெளியாகியுள்ளன. பிரான்ஸ் பிரதமர் பிரான்சுவா பைரோ சோசலிஸ்டுகளுக்கு சலுகைகளை அளித்துள்ளார். இதனை சோசலிஸ்டுகள் பிரான்சுவா பைரோவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு வாக்களிக்காது இருப்பதற்காக வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனால் நம்பிக்கையில்லா பிரேரணை தோல்வியடையலாம் என்ற கருத்தும் வெளியாகியிருக்கின்றது. பிரான்ஸ் பிரதமர் பிரான்சுவா பைரோ சிறப்பு அரசியலமைப்பு அதிகாரங்களை பயன்படுத்தி, அதாவது 49.3 பயன்படுத்தி 2025 நிதிநிலை அறிக்கையை திங்களன்று நிறைவேற்ற முனைந்திருக்கின்றார். ஆனால் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு அதனை இடைநிறுத்தி வைத்திருக்கின்றது. இதன் மூலம் அவரது சிறுபான்மை அரசாங்கம் உயிர் வாழுமா என்பது தீர்மானிக்கப்பட இருக்கிறது. பிரான்சின் இந்த ஆண்டுக்கான மிகவும் தாமதமான வரவு செலவு திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க அழுத்தம் அதிகரித்து வருகின்றது. புதன்கிழமை நம்பிக்கையில்லா தீர்மானம் மீது வாக்களிப்பு நடைபெறும். பிரான்ஸ் அரசியலில் இப்படியான ஒரு நிலைமைக்கு குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோனே காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறார். அவர் மேற்கொண்ட திடீர் தேர்தல் நடவடிக்கையினாலேயே இந்த நிலைமை என்று அரசியல் அவதானிகள் கருத்து வெளியிட்டு வருகின்றனர். பிரான்சில் ஜூன், ஜூலை மாதங்களில் நடைபெற்ற தேர்தல் முடிவே பிரான்ஸ் அரசியலை உறுதியற்ற நிலைக்கு தள்ளியிருக்கின்றது. பொது நிதியில் எதிர்பாராத பாதிப்பு ஏற்பட்டதால் வாக்காளர்கள் தொங்கு நாடாளுமன்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். 2024ஆம் ஆண்டின் 4வது பிரெஞ்சு பிரதமராக டிசம்பரில் நியமிக்கப்பட்ட பைரோ தனது முன்னோடியாக இருந்த மிஷேல் பேர்னியரின் தலைவிதியை போன்று ஏற்படாது தவிர்க்க முயற்சித்து வருகின்றார். திட்டமிடப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையை ஆதரிப்பதில்லை என்பதை உறுதிப்படுத்த
வாக்கெடுப்புக்கு முன்னதாக சோசலிஸ்ட் கட்சிக்கு பிரதமர் சலுகைகளை அளித்திருக்கின்றார். கடந்த வாரம் எட்டப்பட்ட ஒரு சமரசத்தில் மருத்துவமனைகள் மற்றும் ஆசிரியர் ஆட்சேர்ப்புகளுக்கு அதிக நிதியை அனுமதித்தார். ஆனால் சோசலிஸ்டுகள் அவர்களது கடினமான இடது கூட்டாளிகளான லா பிரான்ஸ் இன்சுமிஸின் அழுத்தத்தின் கீழ் பைரோவை பதவியில் நீடிக்க அனுமதிக்க வேண்டுமா என்பதில் பிளவுபட்டிருக்கின்றார்கள். பிரான்சுவா பைரோ மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் தொடர்பாக மரீன் லுபென்னின் தீவிர வலதுசாரி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்களிப்பார்களா ஒதுங்கி நிற்பார்களா என்ற நிலைப்பாடு தெளிவாக தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் பைரோவை வீழ்ச்சி அடைய தூண்டுவதாக அச்சுறுத்தி வருகின்றார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அச்சுறுத்தல்கள் பிரெஞ்சு மக்களின் கோபத்தை தூண்டும், பிரெஞ்சு மக்களால் அவர்கள் நிராகரிக்கப்படும் நிலை ஏற்படும் என்று பிரதமர் பைரோ வார இறுதி லா ட்ரிபியூன் டிமோஸ் பத்திரிகைக்கு அளித்த பேட்டியொன்றில் கூறியிருக்கின்றார். இதேவேளை செனட்டிற்கான ஒடாசா கருத்து கணிப்பின்படி 24% பிரெஞ்சு வாக்காளர்கள் மாத்திரமே இடதுசாரிகள் பைரோவுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவர வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். 74% சோசலிஸ்ட் கட்சி சமரசம் செய்து கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கின்றார்கள். வார இறுதியில் சோசலிஸ்டுகள் செல்வாக்குமிக்க சோசலிஸ்ட் கட்சியின் முன்னாள் பிரதமர் லியோனல் ஜோஸ்பன் அவர்களால் அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு வாக்களிப்பது பொறுப்பாகாது என்று பிரான்ஸ் 5க்கு அளித்த பேட்டியில் லியோன ஜோஸ்பன் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் SAS லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷப்பலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது. வாரம் தோறும் மரக்கறி வகைகள், வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகை பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட SAS லங்கா எக்ஸ்பிரஸ் 16 ரூகாய் பாரிஸ் 10 லா ஷப்பல். உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. ஈசன் ஜுவல்லரி தங்க நகை சீட்டுல சேர்ந்துட்டீங்களா? மாதம் 100 யூரோ கட்டுனா போதும், 11 மாதங்கள் கட்டுங்க. 12வது மாதம் 1200 யூரோக்கு தங்க நகை நாங்க தருவோம். அதிர்ஷ்ட குலுக்கல்ல 5 பேருக்கு வைர நெக்லஸ், வைர மோதிரம், வைர மூக்குத்தி நாங்க தருவோம். ஈசன் ஜுவல்லரி, இலக்கம் 8 ரூகாய் பாரிஸ் 10 லா ஷப்பல். அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 15வது ஆண்டில் இதோ உங்களுக்கு 3 விமானச் சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள். 30/6/2025 வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான பயணச்சீட்டு பெறும் உங்களின் பற்றுச்சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பாரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட், 2வது பரிசு 1000 யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமானச் சீட்டு, 3வது பரிசு 750 யூரோ பெறுமதியான உங்கள் விருப்பத்துக்குரிய நாட்டிற்கு சென்று திரும்ப விமானச் சீட்டு. அரசனின் கிங்ஸ் டிராவல்ஸ் 30 பிலிப் து ஜிரா பாரிஸ் 10 லா ஷப்பல். பிரான்ஸ் பிரதமர் வரவு செலவு திட்டத்தின் மூலம் நம்பிக்கை வாக்கெடுப்பை எதிர்கொள்கின்றார். 49.3 நிறைவேற்று நடவடிக்கையை பயன்படுத்துவதற்கான முடிவும் டிசம்பரில் பேனியரால் எடுக்கப்பட்டது. ஆயினும் முன்னைய அரசாங்கம் வீழ்ச்சி கண்டது. தேசிய சட்டமன்றத்தில் வாக்கெடுப்பு இல்லாமல் நாட்டின் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றிய பின்னர் பிரான்சின் பிரதமர் நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பை எதிர்கொள்வார். தீவிர இடதுசாரிகளான லா பிரான்ஸ் இன்சுமிஸ் திங்களன்று அரசாங்கத்தின் மீது 2 நம்பிக்கையில்லா பிரேரணைகளை முன்வைத்ததாக கூறுகின்றார்கள். பிரான்சுவா பைரோ நாடாளுமன்ற விவாதம் இல்லாமல் வரவு செலவு திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு அரசியலமைப்பின் 49.3 பயன்படுத்தினார். சோசலிஸ்ட் கட்சி 2 மாதங்களுக்குள் 2வது அரசாங்கத்தை வீழ்த்தும்
எந்தவொரு இயக்கத்தையும் ஆதரிக்காது என்று கூறியிருக்கிறது. அதாவது இந்த நடவடிக்கை பிரான்சை மீண்டும் அரசியல் நிச்சயமற்ற நிலைமைக்கு தள்ளக்கூடாது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். மரின் லூபென்னின் தீவிர வலதுசாரி தேசிய ஒருமைப்பாட்டு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது புதன்கிழமை வாக்களிப்பார்களா இல்லையா என்பது தெளிவுபடுத்தப்படவில்லை. பிரான்சுவா பைரோவின் வரவு செலவு திட்டத்தை லா பிரான்ஸ் இன்சுமிஸ் கண்டிக்கின்றது. இந்த வரவு செலவு திட்டம் மிஷேல் பேர்னியே முன்மொழிந்ததை விட மோசமானது என்று லா பிரான்ஸ் இன்சுமிஸ் துணைத் தலைவரும் நிதி ஆணையத்தின் தலைவருமான எரிக் காக்ரேல் கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாததால் ஒரு மையவாதியான பைரோ நாட்டின் உயரும் பற்றாக்குறையை குறைக்கும் நோக்கில் சட்டத்தின் மூலம் கட்டாயப்படுத்துவதை தவிர வேறு வழியில்லை. அவ்வாறு செய்வதன் மூலம் லா பிரான்ஸ் இன்சுமிஸ், ரசம்பிளமோ நேஷனல் ஆகியவற்றில் இருந்து நம்பிக்கையில்லா தன்மையை தூண்டி 2025 வரவு செலவு திட்ட அறிக்கையை நிறைவேற்ற 49.3 பயன்படுத்திய பேர்னியருக்கு ஏற்பட்டது போன்ற அதே முடிவை எதிர்கொள்ள நேரிடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 3 மாதங்களுக்கும் குறைவான அரசாங்கத்தின் வீழ்ச்சிக்கு மத்தியில் பேர்னியர் ராஜினாமா செய்திருந்தார். ஐரோப்பிய தேர்தல்களில் தனது ஆளும் மையவாத கட்சி தோற்கடிக்கப்பட்டதை அடுத்து நாடாளுமன்றத்தை கலைத்துவிட்டு ஜூன் மாதம் பொது தேர்தலை நடத்தியது எமனுவல் மேக்ரோனின் முடிவால் தற்போதைய முட்டுக்கட்டை ஏற்பட்டது என கருத்து வெளியிடப்பட்டிருக்கிறது. பிரான்சுவா பைரோ 49.3 பயன்படுத்தி வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்ததை அடுத்து லா பிரான்ஸ் இன்சுமிஸ் அதிகாரப்பூர்வமாக 2 நம்பிக்கையில்லா தீர்மானங்களை தாக்கல் செய்திருக்கின்றது. பிரான்சுவா பைரோவுக்கு ஆபத்தான வாரம் ஆரம்பித்திருக்கின்றது. பைரோ மட்டிங்யோனுக்கு நியமனம் செய்யப்பட்ட பின்னர் முதல் முறையாக பிப்ரவரி 3 திங்கட்கிழமை அன்று 49.3 பயன்படுத்தியிருக்கிறார். அரசாங்க மற்றும் சமூக பாதுகாப்பு வரவு செலவு திட்டம் வாக்கெடுப்பின்றி சட்டமன்றத்தில் ஏற்றுக்கொள்ள இது அவரை வழி சமைத்திருக்கின்றது. இதன் விளைவாக அவர் புதன்கிழமை நம்பிக்கையில்லா தீர்மானத்தை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. தேசிய சட்டமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாததால் பிரான்சுவா பைரோ 3 திங்கட்கிழமை மதியம் தனது முதல் 49.3 வரவு செலவு திட்டத்தில் செயற்படுத்தியிருக்கின்றார். அதேவேளை சமூக பாதுகாப்பு வரவு செலவு திட்டத்தில் 2வது அறிக்கையையும் சமர்ப்பித்திருக்கின்றார். சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் கம்யூனிஸ்டுகள் வாக்களிக்க வேண்டிய 2 நம்பிக்கையில்லா தீர்மானங்களை லா பிரான்ஸ் இன்சுமிஸ் முன்வைத்திருக்கின்றது. வர்த்தக பெருமக்களுக்கு தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேலும் ஓர் இலகுவான வசதியை ஏற்படுத்தி தந்துள்ளனர். தனலட்சுமி.fr ஆன்லைன் ஷாப்பிங் வாரம் தோறும் மலிவு விலையில் பொருட்களை உங்களுக்கு வழங்குகின்றார்கள். இந்த வார தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மலிவு விற்பனையில் எந்தெந்த பொருட்கள் விலை குறைப்புக்கு உள்ளாகி இருக்கின்றன என்பதை இங்கே பாருங்கள். அவற்றை தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸில் கொள்முதல் செய்யுங்கள். தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், லா குர்னோவ். உங்கள் அழகை மெருகூட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள். மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் 195 ஒரு ஃபோபோக் சென்டோனி, பாரிஸ் 10, லா ஷப்பல். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல். உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாணத்தூள் வல்வெட்டித்துறையில் தேச பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் சுவை தருவது. காரமானது, கலப்படமற்றது, நம்பிக்கையுடன் வாங்கிச் சென்று சைவ அசைவ உணவு வகைகள் தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள். யாழ்ப்பாணத்தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள். பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட், குசாவில். பிரான்சுவா பைரோ வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக லா பிரான்ஸ் இன்சுமிஸால் சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானங்களுக்கு
ஆதரவாக சோசலிஸ்டுகள் வாக்களிக்காத பட்சத்தில் நுவோ ஃப்ரோம் பாப்புலரில் இருந்து சோசலிஸ்டுகள் வெளியேற வேண்டிய நிலை ஏற்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நம்பிக்கையில்லா தீர்மானங்களுக்கு வாக்களிப்பதில்லை என்ற சோசலிச கட்சி அலுவலகத்தின் முடிவை பற்றி கிளர்ச்சியாளர்கள் லா பிரான்ஸ் இன்சோமிஸ் விமர்சித்துள்ளது. சோசலிஸ்டுகள் தங்கள் பொறுப்பை ஏற்றுள்ளனர் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பிரான்சுவா பெய்ரோ வரவு செலவு திட்டத்துக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானங்களுக்கு ஆதரவாக வாக்களிப்பதில்லை என்ற சோசலிஸ்ட் கட்சியினரின் முடிவு பலத்த விமர்சனங்களுக்கு உள்ளாகியிருக்கின்றன. நம்பிக்கையில்லா தீர்மானங்களுக்கு ஆதரவாக வாக்களிக்க மறுப்பதன் மூலம் சோசலிஸ்ட் கட்சி தனது திட்டத்தை காட்டிக் கொடுத்துள்ளது என்று ரசம்பிளுமோ நேஷனல் துணைத் தலைவர் ஜான் பிலிப் தொங்கி தெரிவித்துள்ளார். பிஎஃப்எம் தொலைக்காட்சிக்கு அழைக்கப்பட்ட அவர் தனது கருத்தை தொலைக்காட்சியில் வெளிப்படுத்தியுள்ளார். பைரோவின் அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவளிக்காததன் மூலம் சோசலிஸ்ட் கட்சி தனது திட்டத்தை காட்டிக் கொடுத்துவிட்டது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சோசலிஸ்ட் கட்சியின் முடிவு ரசம்பிளுமோ நேஷனலின் முடிவை பாதிக்காது என்றும் அவர் கூறியிருக்கிறார். அவர் தனிப்பட்ட முறையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது வாக்களிப்பதை ஆதரிப்பதாக கூறினால் ரசம்பிளுமோ நேஷனலின் துணைத் தலைவர் சட்டமன்றத்தில் அந்த முடிவு மரின் லுபென் அல்லது ஜோதா பாதல்லாவிடம் செல்லும் என்பதையும் உறுதிப்படுத்தியுள்ளார். உங்கள் வேற்று நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட கார்தனோ ரூல் ஆஃப் ஃபயத்தில் உங்களை வரவேற்கின்றது. ஐ லவ் ஸ்வெனியர் மணி சேஞ்ச். டாலர், பவுண்ட்ஸ், சுவிஸ் பிராங்க் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள். ஐ லவ் ஸ்வெனியர் 153 ரூல் ஆஃப் ஃபயத், பாரிஸ் 10, கார்தனோ முன்பாக. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். ஜேபி போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம். கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா? வைத்தியரை நாடிவிட்டீர்களா? இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும். தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். தமிழில் உரையாடல். ஓத்ருவியூ. தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்கச் செய்கின்றது. துபாய் ஜுவல்லரி ஜோரேஜ். அன்பான வாடிக்கையாளர்களே, சூரஜ் துபாய் ஜுவல்லரியின் 2025ஆம் ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது. இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள். மாதம் தோறும் 100 சுவிஸ் பிராங்க் 15 மாதங்கள் செலுத்த வேண்டும். 10வது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜாக்பாட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது. 1500 சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக 3000 சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும். 15வது மாதம் இறுதிச் சீட்டில் 5 நபர்கள் குழுக்கள் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு 2000 பிராங்குக்கான தங்க நகைகள் வழங்கப்படும். தங்க நகை சீட்டில் விரைந்து இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் தேவை எங்கள் சேவை. துபாய் ஜுவல்லரி ஜோரேஜ்.